பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. 2 மாதம் காலமாக நிலவி வந்த இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னையில் இருந்து அன்புமணி ராமதாஸ் தனது தந்தை மருத்துவர் ராமதாஸை பார்ப்பதற்கு சற்று முன் தைலாபுரம் வந்தடைந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக மாற்றி உத்தரவிட்டார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இருவருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. அன்புமணி ராமதாஸினுடைய ஆதரவு நிர்வாகிகளை மருத்துவர் ராமதாஸ் நீக்கி உத்தரவிட்டார். அவர் நீக்கிய 10 நிமிடங்களை மீண்டும் அவர்களை நியமித்து அன்புமணி ராமதாஸ் உத்தரவிட்டார். இதனால் கடும் மோதல் நிலவும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கட்சி நிர்வாகிகள் ஜி.கே. மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இரு தரப்பையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த கடந்த 1 மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்களை தைலாபுரத்தில் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்து அன்புமணி குறித்து பேட்டியளித்தார். தலைமை பண்பு கிடையாது, கட்சியினரை அரவணைத்து செல்லவில்லை, அப்பா அம்மா பேச்சை கேட்பது கிடையாது உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த சம்பவம் தமிழகம் புதுச்சேரி அரசியலில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கடந்த 10 நாட்களாக இருவரும் நிர்வாகிகளை மாற்றி மாற்றி அறிவிக்கும் சூழ்நிலைதான் நிலவி வந்தது. இந்த நிலையில்தான் முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு தலைமையிலான சமாதான குழு நேற்று இரவு சென்னையில் அன்புமணி ராமதாஸை சந்தித்து மோதல் போக்கை கைவிடுங்கள், இருவரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள், அதுதான் நம்ம கட்சிக்கும் தொண்டருக்கும் நல்லது என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதற்கு அன்புமணி ராமதாஸ் சம்மதம் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனது தந்தையை சந்தித்து பேசி சமாதான முயற்சியில் ஈடுபடுவதற்காக வந்துள்ளார். தற்போது அவர் தனது தந்தை தாயை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும் என்று தெரிய வரும். இதற்கிடையே வேலு தலைமையிலான சமாதான குழுவினரும் இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரம் வர இருக்கிறார்கள். அதே போல் கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளும் தலைவர்களும் தைலாபுரத்துக்கு வர உள்ளனர். இந்த சந்திப்பின் பேசி முடிவெடுத்து இதன் இறுதியில் இருவரும், அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தற்போது தெரிவித்துள்ளனர்.